பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளில் நம்ம மறுபடியும் சேர்ந்து ஆராதிக்க ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிசையர். ஆல் ஆஃப் சடன் திடீர்னு தான் எனக்கு ஒரு 11-12 o'clock அந்த மாதிரி ஜஸ்ட் ரிமைண்டட், ஓகே வை கான்ட் வி வர்ஷிப் டுகெதர் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஐ தாட் ஐ டிலேட் அண்ட் தென் மெசேஜ் பண்ணேன். அண்ட் தேங்க்யூ. இந்த ஷார்ட் நோட்டீஸ்லேயும் நீங்கள் இணைந்து கர்த்தரை நம்ம ஆராதிக்கவும், இந்த முதல் நாளில் ஆண்டோடைய பிரசன்ஸை அனுபவிக்கவும், இன்னும் ஆழமான தேவ பிரசன்னத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போகும். ஆமென். இந்த நியூ மந்தில் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை நிறைய வயது மட்டும் உன்னை நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உன் தாயின் கற்பத்தில் உன்னை நான் தாங்கினேன். த காட் ஹூ ஜஸ்ட் கேரிட் அஸ். நான் என் தாயின் கர்ப்பத்தில் வெளிப்பட்ட உடனே உம்முடைய சார்பில் விழுந்தேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். when we just came out of our mother's room, நம்ம யாருடைய சார்பில் விழுந்தோன்னா தேவனுடைய சார்பில் தான் விழுந்தோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை சுமப்பேன், உன்னை ஏந்துவேன், நிறைய வயது மட்டும் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மை நிச்சயம் நடத்துவார். பாதி வழியில் நம்மை விடுகிற தேவன் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன். இதுவரையிலும் நம்மை நடத்தினவர், இனிமேலும் நம்மை நிச்சயம் நடத்துவார். சந்தோஷத்தோடு தேவ சமூகத்துக்கு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆர் யூ அப்செட் அபவுட் சம்திங்? ஆர் யூ டயர்ட் ஆஃப் சம்திங்? ஆர் லைக் ஓகே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சும்மா போகலாம் அப்படின்னு வந்திருந்தா கூட நான் நம்புகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க என் கூட சேர்ந்து, ஆண்டவர் என்னை உயிர்ப்பிங்க. ரிவைவ் மீ லார்ட், ரிவைவ் மீ லார்ட். ஆமென். ரிவைவ் மீ லார்ட். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தையை முதலாவது சொல்லுவோமா வாய்களை திறந்து, என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ சமூகத்தில் இந்த முதல் நாளில் இந்த உலகத்தின் எதையும் நான் கேட்கல. ஐம் நாட் ஹியர் டு ஆஸ்க் எனிதிங் பட் டு கிவ் யூ லார்ட் த ப்ரைஸ். ஆண்டவரே, இந்த துதியின் வேளையிலேயே நீங்கள் என்னை உயிர்ப்பிச்சு என்னை உயிரடைய செய்யுங்க. இந்த ஒன்று நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்படியே கண்களை மூடியப்போ நம்ம செய்கிற மாதிரி வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தெய்வ சமூகத்தில் நல்ல வாய்களை திறந்து, உங்களால் முடியும்னா நீங்கள் கைகளை உயர்த்தியோ நின்றோ நடந்தோ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ரொம்ப ஃப்ரீயாக, டிஃப்ரெண்ட்டாக யூ கேன் வர்ஷிப் வாட் எவர் இந்த வே யூ வாண்ட் டு வர்ஷிப். ஒரு இடத்துல அப்படியே ஐடலாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் நடந்தும் ஆராதிக்கலாம், நின்று ஆராதிக்கலாம், 2 கைகளை உயர்த்தி ஆராதிக்கலாம். ஆண்டவர் நம்மை இன்றைக்கு நடத்த வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவ பரலோக ராஜ்யத்தை எட்டுகிற ஒரு ஆராதனை, என் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை, கர்த்தருடைய கண்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆராதனை. The worship which is pleasing to the God, the Father Almighty God. அவரை பிரியப்படுத்துகிற ஒரு ஆராதனை. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது பிதாவினுடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் விரும்புகிறபடியே அவரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு தெரிந்த தேவனுடைய நாமங்களை சொல்லி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். We praise you, we praise you, we praise you. உன்னதமான தேவனே, உயிருள்ளவரே, ஜீவாதிபதியே, மரணத்தை ஜெயமாய் வென்றவரே, கொஞ்சம் உங்கள் முழு பலத்தை, give your full strength. ஹல்லேலூயா ஜீசஸ். வாய்களை திறந்து முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் கூட தேவனை நோக்கி பார்த்து, we rebuke every distractions which is waiting to take our thoughts away, oh Father Lord. முழு இருதயத்தோடுமே நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you, Lord. We worship you, Jesus. Thank you, Jesus. Thank you, Appa. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாமம் சொல்ல சொல்ல
என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அவருடைய நாமத்தை சொல்லலாமா? எனக்கு எவ்வளோ நல்லவரா நீங்க இருந்தீங்கப்பா, என்னை பாதுகாக்கிறவரா நீங்க இருந்தீங்களே, இத்தனை மாதங்கள் என்னை போஷிக்கிறவரா, நல்ல ஒரு தகப்பனா இருந்தீங்களே. யெகோவா ஈரேவா என் தேவைகளை பார்த்து கொண்டீரே. யெகோவா ஷாலோமா எனக்கு சமாதானம் தந்தவரே. யெகோவா நிசியா என்னை ஜெயிக்க வைத்தவரே. யெகோவா தேவனே, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உண்மையா சொல்லலாமா? உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. இது உண்மையா? ஏசப்பாவை நினைக்கும் போது நம்ம உள்ளம் துள்ளுகிறதா? இயேசுவின் நாமத்தை ரீமா ஷீதோ சேகபோ, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா. கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, உம்மை தான்ப்பா நான் தேடுறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். உண்மையா? வேற ஒன்றையும் இல்லப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மையே நான் தேடுகிறேன். பாவியான என்னை நேசித்த என் இரட்சகராகிய இயேசுவே, உம்மையே நான் தேடுகிறேன். ஓரியானா ஷிவலயதோரே நிகலலலா செகலதராதியா. பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. என் இதயமெல்லாம் இனிக்குதையா. கண்களை மூடி let us forget everything which is actually நம்ம மனதை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் மறக்க பண்ணுகிற ஒரு ஆராதனை. We are going to go into the realm where we only see the God who is sitting on the throne. பழையவைகளை மறந்து, நம்மை சுற்றி இருக்கிறவைகளை மறந்து, as we look, as we gaze into the glory of God, கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கும்போது, அப்படியே அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் பாடலாமா? அமைதியா இருக்க வேண்டாம். நீ செராதே ஹாதுஷே துசே போலோ அரதி செரோரியாசே. உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம்
நேசிக்கிறோம். நாங்கள் வாழ்வது உங்க கிருபையப்பா, உங்க தயவினாலே வாழ்கிறோம். உம்முடைய தயவினாலே வாழ்கிறோம் அப்பா. ரிதனா ஷிகேதரபோ ஹாத்தி சே ஃபலாய சே கலாயதே. தேவனை நோக்கி உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் மறையாதையா. உங்க அன்பு மாறாத அன்புப்பா. உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் மறையாதையா. சொல்லலாமா? உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் மறையாதையா. கைகளை தேவ சமூகத்துல உயர்த்தி நல்லா தேவ சமூகத்துல அப்பாவுடைய அன்பை ருசி பார்க்கணும். இந்த ஆராதனை வேளையில அப்பாவை நேசிக்க ஒரு இருதயத்தை, ஓ அன்பு மாறாதையா. மனிதருடைய அன்பு மாறினதும், மனிதருடைய முகங்கள் வேறுபட்டதையும், மனிதருடைய பேச்சுக்கள் எல்லாம் மாறினதையும் பார்த்து துக்கத்தினால் ஒருவேளை இன்றைக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, I saw their face change. I saw their attitude change. I saw their words change. You're so tired of people changing. You're so tired of their attitudes. மனிதருடைய பேச்சுக்கள் மாறினதினாலும், மனிதருடைய முகங்கள் வேறுபட்டதினாலும், லாபானும் அவன் குமாருடைய முகங்கள் வேறுபட்டதை யாக்கோபு கண்டவுடனே கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது. It's time that you get up and come out of that place. மனம் நொந்து ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா, மாறாத தேவனுடைய அன்பு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. Thank you Jesus. நிரந்தரமான ஒரு அன்பை நோக்கி ஓட கர்த்தர் உங்களை ஏவுகிறார். மாறுகிற அன்பை நினைத்து நினைத்து சோர்ந்து போகாமல், உங்க அன்பு மாறாதையா, அது ஒரு நாளும் மறையாதையா. வானத்தையும் பூமியையும் உந்தன் வல்லமையா அழகாய் சிருஷ்டித்தீரே. வானத்தையும் பூமியையும் உந்தன் வல்லமையா அழகாய் சிருஷ்டித்தீரே. மாறாத மாணிக்கமே, பகலெல்லாம் பாடல் நீரே, இரவெல்லாம் நீரின் பகல் பாடலப்பா. மாறாத மாணிக்கமே, பகலெல்லாம் பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. ஹல்லேலூயா. ஆராதிக்க ஆராதிக்க அனலும் பெருகுது, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகுது. ஆராதிக்க ஆராதிக்க அனலும் இறங்குது, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகுது. நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்மை பெருகுது, நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்மை பெருகுது. நாளெல்லாம் உம்மை துதிக்க, நாளெல்லாம் உம்மை துதிக்க, உயிரே
கரை சேர்த்திடும் கல்வாரி நாயகனே. ஒரே ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல, God wants to do something in your heart today. God really wants to shift your, உங்க இருதயத்துல உங்க மனதுல இருக்கிற அந்த நேசத்தை தேவன் பக்கம் கொஞ்சம் திருப்பும்படி விரும்புகிறார். மனிதர்களை நேசித்ததினாலும் மனிதர்களை நம்பினதினாலும் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி she was expecting the love of her husband. பட் ஆண்டவர் அவருடைய மனதை திருப்பினார். இல்ல, யூதாவின் பக்கம் திருப்பி கர்த்தரை நேசிக்க, shift your focus from people to God. காயப்பட்ட இருதயங்களை தேவனை நோக்கி, என நீர் கடைசி வரையிலும் கரை சேர்க்கிறவர் நீதான். Oh Jesus, harashilama yesefanotikalo. Thank you Jesus. Hallelujah. தேவ சமூகத்தில் ஒவ்வொரு உதடுகளை அசைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுவோமா? அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்த கிருபைக்காக காத்திருக்கிறவங்க, ஏசப்பா உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிறைத்து என்னுடைய உதடுகளை கர்த்தர் தொட்டு புதிய பாஷைகள்னால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. Thank you Jesus. அப்படியே மியூசிக்கோட இணைந்து பேசலாமா? நியாலே சே ஃபலாலே தே காமோ சே ஃபுலே. ஹை பிரைஸ் பண்ணுவோமா? ஹை பிரைஸ், ஹை பிரைஸ். நீ செலா ஹே ஃபோதே சே மாலா துரேனா நிஹாலே தே சே ரானா ஹலே சே ஃபோரி ஹலே தேனோ. ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ள தேவனே, ஜீவனுள்ளவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ மனுஷனுடைய கைவேலைப்பாடுகளோ அல்லவே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நீர் ஜீவனுள்ளவர். வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாதவர். You are such a great God, Lord. You are such a mighty God. Yes, follalale. என்றென்றும் எங்களை பாதுகாப்பவரே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இத்தனை நாள் என்னை பாதுகாத்தாரே. ஓ, என் கால்கள் சறுக்குதலுக்கு பாதுகாத்தாரே. மனுஷனின் வஞ்சகங்களுக்கு என்னை பாதுகாத்தாரே. சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு எங்களை பாதுகாத்தாரே. இந்த உலகத்தில் எந்த திசையில திரும்பினாலும் திகிலும் பயங்களும் நிறைந்த சூழல்ல அவருடைய பாதுகாப்பு எனக்கும் என் குடும்பத்திற்கும் உண்டாயிருக்கிறதே. Shela falole se fanome hatero. கிருபையும் இரக்கமும் ஈவாக தந்தீரே. என்றென்றும் வாழ வைப்பவரே. என்னை வாழ வைப்பவர் நீர்தானே. கிருபையும் இரக்கமும் ஈவாக தந்தீரே. என்றென்றும் வாழ வைப்பவரே. தூங்கா கண்களை உடையவர் நீர்தானே. என்றென்றும் பாதுகாப்பவரே. அப்பா, தூங்கா கண்களை
உடையவர் நீர்தானே, என்றென்றும் பாதுகாப்பவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆராதிக்க 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 அனலும் பெருகுது, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க கிருபை பெருகுது. இது அப்படியே இந்த 2 வரிகளை பாடலாமா? ஆராதிக்க ஆராதிக்க அனலும் இறங்குது. அனல் இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். சரியான பலிகள் செலுத்தப்படும் பொழுது பரலோகத்தின் அக்கினி இறங்கும். For the right sacrifice, heaven responds with the fire. Yes, follow. Oh, en வாழ்நாளெல்லாம் நீர்தான் தஞ்சமே, உயிரே நேசுவே, நாளெல்லாம் நீர்தான் தஞ்சமே, கடைசி வரை கரை சேர்த்திடும். என்னை கடைசி வரை கரை சேர்ப்பீரப்பா. இந்த ஆழிகளுக்கு நடுவுல நீர் என்னை கைவிட மாட்டீர். இந்த அலைகளுக்கு நடுவுல நீர் என்னை கைவிட மாட்டீர். புயலுக்கு நடுவுல என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை கரை சேர்க்க வல்லமை உள்ளவர். You are able, oh Father Lord. இந்த பிரச்சனைகள் நடுவுல நீர் என்னை கைவிட்டவில்லை. இந்த சூழ்நிலைகள் நடுவுல நீர் என்னை கைவிடவில்லை. இந்த வியாதிகளின் நடுவுல நீர் என்னை கைவிடவில்லையே. நீர் என்னை கைவிடவில்லையே அப்பா, நீர் என்னை கைவிடவில்லையே. என் கரம் பிடித்தவரே உம்மை பாடிடுவே, என்னை கைவிடாதவரே. கடைசி வரை கரை சேர்த்திடும் கல்வாரி நாயகனே. Oh, we worship you, Lord. Maria se folitira. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரா? நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எனக்கு கிடைக்குமா? If you're tired, நீங்க சோர்ந்து போய் இந்த இடத்துல கேள்விகளோடு வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் அற்புதம் செய்வார் என்பதற்கு God wants to reveal 2 things today. 2 விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். Number 1, He is living God. Number 2, you are still alive. Hallelujah. முதலாவது, அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நீங்க இன்னும் உயிரோட தான் இந்த பூமியில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்வார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? சிங்கங்களின் நடுவிலே இருக்கிற, you know what is the proof that Daniel is alive? இந்த சூழலும் சிங்கங்களின் நடுவிலும் தானியேல் ஜீவனோடு இருக்கிறார் என்பதுதான் அவன் தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதற்கான சாட்சி. There is 2 things God wants to prove to Nebuchadnezzar. 2 விஷயத்தை சொன்னார். 1, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நடக்குமா நடக்காதா, நேரமாக காலமாக மாதங்களோட வருஷங்கள் நான் கிராஸ் பண்ண. நிறைய பேருக்கு பர்த்டேஸ் ஆர் நாட் பிரிங்கிங் ஹாப்பினஸ். தெர் ஆர் சர்டன் பீப்புள் ஹியர், உங்கள் பர்த்டேஸே உங்களுக்கு ஒரு ஃபியரை தான் கொண்டு வருது. பிறந்த நாள் பயத்தை தான் உண்டாக்குது. வயதாயிட்டே இருக்கே,
காலம் போயிட்டே இருக்கிறேன், வயசு கூடிட்டே இருக்கேன். அந்த பயங்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் அகற்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். Your God is alive. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர். He is a life giving God. அவர் ஜீவனை தருகிற தேவன். இன்னும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. எஸ் எஸ் எஸ், He is alive. He is alive. எல்லாரும் என் கூட சேர்ந்து வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா நீர் ஜீவன் உள்ளவர், நீர் ஜீவன் உள்ளவர் அப்பா. உங்க நாசியில சுவாசம் இருக்கே, உங்களை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. தானியேலை கர்த்தர் நிரூபித்தார். அன்று இந்த மாதத்துல God will prove through you that He is a living God. உங்கள் வழியாக உங்களை சுற்றி இருக்கிற, உங்களிடத்துல கேள்வி கேட்கிற, உங்களை சிங்க கெபில தள்ளுன, உங்களை இந்த பிரச்சனைக்குள்ள தள்ளி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற, உங்களை சூழ்ச்சியில் சிக்க வைத்த எல்லாருக்கும் முன்பாகவும் God will prove that He is a living God and He is the God of Daniel. அவர் ஜீவன் உள்ளவர் என்பதையும் அவர் தானியேலின் தெய்வம் என்பதையும் கர்த்தர் நிரூபித்தார். சொல்லுங்க, இந்த வருஷம் இந்த மாதம் Lord prove yourself that you are living. நான் ஆராதிக்கிற தேவன் கல்லு மண்ணு, காது கேட்காத, கண் பார்க்காத, பேச முடியாத உதடுகளை உடைய தெய்வம் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் வார்த்தையினால் உண்டாக்கி இன்றைக்கும் பூச்சக்கரத்தை ஆளுகிறவர் என்பதை நீர் என் வழியாய் நிரூபியும். ஓ தானியேலின் தேவனே தேவன் என்று என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லத்தக்கதாக, நிரூபிக்கத்தக்கதாக, let this month be the month that you manifest that you are a living God. You are a living God. You are the life giver. ஷபத்து செபலகா. செத்த சூழல்களிலே கர்த்தர் ஜீவனை அனுப்புவாராக. செத்த கர்ப்பங்களுக்குள்ளே கர்த்தர் ஜீவனை அனுப்புவாராக. செத்த உறுப்புகள் உயிரடைவதாக. உணர்வுகள் செத்து போய் வாழ்கிற நபர்களுடைய இருதயங்கள் உயிரடையட்டும். There are people in your family who lost the sensitivity. அவர்கள் இருதயங்கள் கல்லை போல உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்கள் இருதயங்களுக்குள்ளே, let God send life to their heart. Let them be sensitive, Lord. Thank you, Lord Jesus. உம்மையே ஆராதிப்போ, உண்மையாய் ஆராதிப்போ. தெய்வ சமூகத்துல ஒரே ஒரு வசனத்தை நம்ம அப்படியே பார்க்க போறோம். Thank you, Jesus. நீங்க அப்படியே if you want to take up the Bible you can. இல்லைனாலும் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. தேவ சமூகத்துல தானியேலின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா? கர்த்தர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. எடுத்து வாசிக்கலாம். முக்கியமான ஒரு வேத பகுதி, நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம். 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக டானியல் சாப்டர் 6, தானியல் 6ஆம் அதிகாரம். அங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். எடுத்து வாசிப்போம் 20ஆம் வசனத்தை. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனின் தாசனே. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனின் தாசனே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க வலது கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, நான் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனின் தாசன்.
Daniel chapter 6, I'm reading verse 20. 6 verse 20. ஜீவனுள்ள தேவனின் தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அல்லேலூயா. 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று அவன் சொன்னான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு முக்கியமான வார்த்தை எனக்கு நினைப்பூட்டி காண்பித்தார். 26, என் ராஜ்யத்தின் ஆளுகை எங்கும் உள்ளவர்கள் யாரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். ஃபர்ஸ்ட் நம்ம வாசிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை. அடுத்து இங்க சொல்லப்பட்டிருக்கு அவர் ஜீவனுள்ள தேவன். ஃபர்ஸ்ட் ஜீவனுள்ள தேவனின் தாசனே அப்படின்னு தானியேலை கூப்பிடுறாரு. ஆனா இந்த இடத்துல நேபுகத்நேச்சார் சொல்ற வார்த்தை என்னன்னா, அவர் ஜீவனுள்ள தேவன். He came to a conclusion. He declares that he is a living God. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க இந்த மாதத்துல, அப்பா நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை. நான் அழிந்து போயிடுவேன், நான் விழுந்து போயிடுவேன், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தலைமுறைகள் எல்லாம் கீழே விழணும்னு எதிர்பார்க்கிற மனுஷர்களுக்கு முன்பாக நீர் எங்களை தூக்கி நிறுத்தி நான் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்பதை, I am the servant of living God, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதையும் நான் உம்முடைய தாசன் என்பதையும், நான் இறங்குகிறதை பார்த்த அதே மனிதர்கள் நான் தூக்கி நிறுத்தப்படுகிறதையும் பார்க்கணும். When you are lifted from that, hallelujah, நீங்க அதிலிருந்து தூக்கி விடப்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் உயர்த்தி பிடிக்கப்படும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா உங்க நாமம் உயரும்படி என்னை நீர் இதிலிருந்து தூக்கி எடுங்க. ஆமென். தானியேல் தூக்கி விடப்பட்டான். தானியேல் தூக்கி விடப்பட்டான். தானியேல் தூக்கி விடப்பட்டான். ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்த அவனை ஒரு சேதமும் அணுகாமல் கர்த்தர் பார்த்தார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit of God. One word, one line. நான் இடைவிடாமல் தேவனை இந்த மாதத்தில் ஆராதிக்க போறேன். Unceased worship. கர்த்தரை நான் ஆராதிக்க போகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் என் தேவன் என்பதை நான் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர் உன் தேவன் என்பதை என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல். தாவீது சிங்கத்தின் கெபியிலிருந்து ஒரு சேதமும் இல்லாமல் தூக்கிவிடப்பட்டான். God will take you off. God will lift you up. இந்த மாதம் என்னை கர்த்தர் நீங்கள் தூக்கி எடுங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்த பயங்களிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். எஸ், என்னை தூக்கி எடுத்து நிறுத்துங்கப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படி என்னை தூக்கி விடுங்கப்பா. Thank you Jesus. அக்கினி சூளையில் அழிவில்லையே, அருகில் நீரிருந்தீர். அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை அடைத்தவரே, சிதைவுகள் இல்லையே. அல்லேலூயா. சோதனை வந்தும்
சேதங்களில்லை, உம் கரத்தில் நான் இருப்பதா, தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, உம் தோளில் நான் இருப்பதா. தெய்வ சமூகத்தில் ஆண்டு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? You will come out of this. ஒரு சேதமும் இல்லாமல் இதிலிருந்து நீ வெளியே வருவாய். இந்த வியாதியிலிருந்து, இந்த சூழலிலிருந்து, இந்த கடனிலிருந்து. Yes, you will come out of this. உங்களை தூக்கி எடுக்க you will be lifted up. குழியில் போடப்பட்ட யோசேப்பு தூக்கி எடுக்கப்பட்டான். ஹல்லேலூயா. திட்டங்கள் உள்ள மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுப்பார். A man with promise, a woman with promise. வாக்குத்தத்தங்களோடு நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். Because you are holding on to the promises of God. கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய தரிசனத்தை பிடிச்சிருக்கிற உங்களை ஒருவேளை குழியில தூக்கி போட்டாலும் நீங்க மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்தப்படுவீர்கள். நீதிமானை கர்த்தர் தூக்கி எடுப்பார். வாக்குத்தத்தம் உள்ளவனை தூக்கி எடுப்பார். தேவ சமூகத்தில் சொல்லுங்க, உங்களோடு நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த சேதமும் இல்லை. வாய்தல் திறந்த அக்கினி சூளையில் அழிவில்லை. அக்கினி சூளை என்னை அழிப்பதற்கல்ல, சிங்க கெபி என்னை அழிப்பதற்கல்ல. என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபிக்கிறதற்கு சிங்கத்தின் வாயை, எந்த ஜீவ ஜந்துக்களையும் ஜீவனுள்ள மனுஷனின் வாயும் கட்ட அவர் ஒருவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. You want someone to shut their mouth up? Because God has power and authority over every living things. Anything which is living on this earth, that comes under the authority of God. Yes. ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள எல்லாவற்றின் மேலும் அவருக்கு தான் அதிகாரமும் உரிமையும் இருக்கு. You want someone to change in your family? உங்க குடும்பத்தில் வாழ்ற ஒருத்தர் மாறணுமா? மரித்த ஒருவன் மாற்ற முடியாது. மரித்தவனுடைய காலம் முடிந்து விட்டது. But you want someone to change. கர்த்தர் அவர்களை மாற்றணும். அது ஜீவனுள்ள தேவனால, அந்த நாசியில சுவாசத்தை கொடுத்த அவர் ஒருவரால தான் முடியும். He can change, he can shift the heart of the people. Thank you, Lord. Rikana sera faluda. சோதனை வந்தும் சேதங்களில்லை, உம் கரத்தில் நான் இருப்பதா, தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, உம் தோளில் நான் இருப்பதா. தினரராஷே ரீதாகாரிஷே, உம் கரத்தில் நான் இருப்பதா, தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, நான் இருப்பதா. பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதா. இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா? பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதா. பயந்து கொண்டிருக்கிற சில பேருக்காக இந்த வியாதி நிமித்தம் பயந்து போயிருக்கிறீங்களா? ஒரு ஹீலிங் நீ காலே சேலாய ஃபோதே சேபாலோ, ஒரு ஹீலிங்க பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறார். மனோஹரி சிஸ்டருக்கு நேராக கர்த்தருடைய ஹீலிங், ரம்யா அக்காவுக்கு நேராக கர்த்தருடைய ஹீலிங். வேறு யாரெல்லாம் பலவீனத்தின் நடுவில் இங்கு வந்திருக்கிறீர்களோ, God's healing, let the healing power of God, உங்கள் பயங்களையும் திகில்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். அந்த வியாதி உங்களை பயமுறுத்துதா? இல்ல,
சிங்கத்தின் வாயை அடைத்து சேதமில்லாமல் தானியேலை தூக்கி எடுக்க என் தேவனால் முடியும் என்றால், கர்த்தாதி கர்த்தராம் இயேசுவினாலே அவர் ஜீவனோடு இருக்கிறாரு. உங்களுக்கு ஜீவனை தந்துட்டு இருக்காரு. உங்க நாசியில சுவாசம் இருக்கு. ஷாதோரே சேகா பாதுரேபா ரியாலே ஃபோரே சேகாலோ. வாய்களை திறந்து தேவ சமூகத்திலே அக்கினி சூளையில் அழிவில்லையே, அருகில் நீர் இருந்தீரல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? எந்த சூழலும் அவர் உங்க அருகில் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாய் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் கல்லறைக்குள் இல்லை, கற்களை புரட்டி என்றைக்கோ வெளியே வந்து விட்டார். He is not Ricose in a tomb, Ricobi Cephalo. பிரதர் ராமனுடைய இருதய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றட்டும். இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற்றட்டும். ரியா ஃபோலி சேகா பாலாபா. நரம்பு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. கட்டிகள் கர்த்தருடைய நாமத்தில் மறைவதாக. இந்த மாதம் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். உங்கள் அருகில் அவர் இருக்கிறார். வீங்கின காலை கர்த்தர் காண்பிக்கிறார். சிலருடைய கால் வீங்கி இருக்கு. ஒரு நபருடைய கால் கர்த்தர் சொல்றாரு, ரீபோஷி கலாலா. காட் இஸ் ஆண்டவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வரார். அந்த கால்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அதற்கு காரணமாய் இருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் அருகில் அவர் வருகிறார் இந்த ராத்திரி. சொல்லுங்க, அக்கினி சூளையில் அழிவில்லையே, அருகில் நீர் இருந்தீரல்லேலூயா. ஷகபோசெஃபோலேபா. சிங்கத்தின் வாயை அடைத்தவரே, சிதைவுகள் இல்லையே, அல்லேலூயா. சதாதஷி ஃபோலே கசே மதுரே ரீராசே ஜாசே கோதேரா. வாய்களை திறந்து தேவ சமூகத்தில், மேபி இந்த பாடல் உங்களுக்கு தெரியலனாலும், சோதனைகள் வந்தும் சேதங்கள் இல்லை. உங்க கரத்துல நான் இருக்கிறதுனால எந்த தீமையும் என்னை தீண்டுவது இல்லை. உம்முடைய தோள்களில் நான் இருக்கிறதுனால. பாடலாமா? சோதனை வந்தும் சேதங்கள் இல்லை, உன் கரத்தில் நான் இருப்பதா. தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, உம் தோளில் நான் இருப்பதால். பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதால். பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதால். அறிக்கை செய்யலாமா? பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதால். பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதால். சோதனை வந்தும் சேதங்கள் இல்லை, உம் கரத்தில் நான் இருப்பதால். தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, உம் தோளில் நான் இருப்பதால். பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதால். அவர் என்னோடு இருக்கிறதினாலே பயங்கள் இல்லை, கலக்கங்கள் இல்லை, கர்த்தர் என்னோடு இருப்பதால். புயலின் நடுவிலே,
புயலின் நடுவில் புகலிடமே, புகழ்ந்து பாடுவேன். அலைகளின் நடுவில் அடைக்கலமே, அன்பாய் பாடுவேன் அல்லேலூயா. சோதனை வந்தும் சேதங்கள் உம் கரத்தில் நான் இருப்பதா, தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை. கர்த்தர் எல்லா பயங்களையும் திகில்களையும் மாற்றுகிறார். Any fear which is actually capturing your heart, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் பயங்களை நீங்கி அறிக்கை செய்யுங்க. பயத்தோடு இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். என் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், என் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய நான், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய நான் சிங்கங்களுக்கு பயப்படுவதில்லை, புயல்களுக்கு பயப்படுவதில்லை. என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், அவர் ஜீவாதிபதியாய் இருக்கிறார், அவர் ஜீவன் தருகிற தேவனாயிருக்கிறார். நல்லா இப்போ ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசுவோமா? கொஞ்ச நேரம் அறிக்கை செய்யுங்க, மற்றவங்க எல்லாம் அறிக்கை செய்யுங்க. அப்பா, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை எங்கள் மூலமாய் எங்கள் சோதனைகளின் வழியாக அப்பா ப்ரூவ் இட் லார்ட். இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற இந்த சோதனை நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிப்பதாக. என்னை ஜீவனோடு இதிலிருந்து தூக்கி எடுங்கப்பா, என்னை ஜீவனோடு இந்த குழியிலிருந்து தூக்கி எடுங்கப்பா, இந்த குகையிலிருந்து என்ன தூக்கி எடுங்கப்பான்னு கேளுங்களேன். ஷீதா சேராலா துசேபாலா, கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லமையுள்ள தேவன். தானியேலோ சேதமில்லாமல் தூக்கி எடுக்கப்பட்டானே. ஜீவனுள்ள தேவனை நம்புகிற, ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்த தானியேல் சேதம் இல்லாமல் இந்த குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டாரே. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பேன். இந்த மாதம் உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார். குகையிலிருந்து, குழியிலிருந்து கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். அநேக கற்களினால் எரியப்பட்டு சவுல் கிடந்த பொழுது அவன் ஜீவன் உள்ளவனாய் எழும்பி மறுபடியும் அந்த பட்டணத்துக்குள் நுழைந்து கர்த்தர் யார் என்பதை, the God is living God என்பதை பவுல் பிரசங்கித்தது போல அநேக கற்கள் எரியப்பட்டதினாலே, அநேக பிரச்சனைகள் வந்ததினாலே துவண்டு போய் பவுல போல ஒருவேளை நீங்க விழுந்து கிடந்தா கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுத்து அதே இடத்திலே உங்களை நடமாடச் செய்து, ரீஃபோ இத்தனை கற்கள் எரியப்பட்டும் ஜீவன் உள்ளவனாய் இவன் நடந்து வருகிறதை கண்டு அநேகர் இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை கண்டுபிடித்தது போல இயேசுவின் நாமத்தினாலே உங்களை குழியிலே தள்ளினவர்கள், உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவர்கள், உங்களுக்காக பரிந்து பேசினவர்கள், உங்களுக்காக ஜெபித்த எல்லார் கண்களுக்கு முன்பாக God will lift you up from that pit and he will prove that he is a living God. He is a living God. தானியேல் யார் தெரியுமா? தானியேல் ஜீவனுள்ள தேவனுடைய தாசன். This identity is enough to lift you up. இந்த அடையாளம் போதுமானது. என் ஆண்டவர் ஜீவனுள்ளவர், என் ஆண்டவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர். Thank you, Holy Spirit of God. ஓரியசே வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே. காலையும் மாலையும் காத்திடும் உந்தன் கரங்கள் தளராதே.
கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணைந்திடும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. என் சூழ்நிலைகள் எதுவானாலும் there is no possibilities to come out of this. இந்த சிங்க கெபியிலிருந்தும் இங்கு போடப்பட்ட குழியிலிருந்தும் வெளியே வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை. பிகாஸ் தானியேல் சுற்றி சுற்றி பார்த்திருப்பாரு, 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கு. யோசேப்பு சுற்றி சுற்றி பார்த்திருப்பாரு, 4 பக்கமும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் சுற்றி பார்க்காமல் தங்கள் கண்களை ஏறெடுத்து ஜீவனுள்ள தேவனை பார்த்த பொழுது சேதம் இல்லாமல் அந்த குழியிலிருந்தும் குகையிலிருந்தும் கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்தாரே. கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில, as we are coming to the end of the worship, I want you to lift your hands up high and to lift your heart towards the God who is still alive. கைகளை உயர்த்திடுவே, நீ வெட்கப்படுவது இல்லை. கர்த்தர் கிழக்கும் மேற்கும், என்னோடு சேர்ந்து பாடுங்க. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணைந்திடும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கானாலும். பாடலாமா? கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணைந்திடும் என்று நான் எண்ணின அக்கினி 7 மடங்கா. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்படுவது இல்லை. என் கண்களையே என் கைகளை உயர்த்திடுவேன். தானியேலே, வலது பக்கம் இடது பக்கம் அல்ல, இடது பக்கம் அல்ல, உனக்கு ஒத்தாசை வரும் உயர் பர்வதத்தை பார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஜூலை மாதத்தில் உனக்கு ஒத்தாசை வருகிறது, உனக்கு ஒத்தாசை வருகிறது. The help is coming from the God above, the God who is living. ஜீவன் உள்ள தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வருகிறது. ரிகபா ஷிகே சேகபா துரிபா நீலேகா சிகே தோஹா ஃபுல்லதிரி சேகபோ நிகதரபா. கர்த்தருடைய ஒத்தாசையை இந்த மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய ஒத்தாசை, கர்த்தருடைய ஒத்தாசை. அவரை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட ஒட்டார். அவர் என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவர். கர்த்தர் என் ஆத்துமாவை காக்கிறவர். ஓரியா ஷிகேலாய சேஃபோதோரே பாலாய சேலாதோரே. கர்த்தர் உங்களை காக்கிறவராய் இந்த வருடத்துல, இந்த மாதத்துல God will protect you. சிங்கங்களின் வாய்க்கு உங்களை பாதுகாப்பார். அக்கினி சூளைக்கு உங்களை பாதுகாப்பார். மனுஷனின் சூழ்ச்சிக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கும் கண்கள் காண்கிற உபாயங்களுக்கும் கண் காணாத மறைவிடங்களில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் விரோதமாக தீட்டப்படுகிற ஷீதானா சேகாபாலா காதி ஷேகசோவே ஓரியா ஃபோ
என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் I will lift my hands and my eyes towards the God who is living, who is alive, who is alive. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. அறிக்கை செய்யுங்க, நான் வெட்கப்படுவதில்லை. சேதம் இல்லாமல் நான் இதிலிருந்து வெளியே வருவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் பிள்ளைகள் சேதம் இல்லாமல் வெளியே வருவார்கள். என் கணவர் சேதம் இல்லாமல் வெளியே வருவார். என் தாயும் என் தகப்பனும் சேதம் இல்லாமல் இதிலிருந்து வெளியே வருவார்கள். தூக்கி எடுக்கிற கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி நீட்டப்பட்டிருக்கு. The God's hand is outstretched today to lift you up, to lift you up. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் கர்த்தராலே ஆகும். உங்களை மேன்மைப்படுத்த இந்த மாதம் என் கர்த்தருடைய கரத்தை நீட்டியிருக்கிறார். உங்களை பலப்படுத்த என் கர்த்தர் இந்த மாதம் கரத்தை நீட்டியிருக்கிறார். யோசேப்பே, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அடைபட்டாலும் உன்னதத்தில் இருக்கிற உன் தேவனை நோக்கிப்பார். உன் மேல் இருக்கிற வாக்கு தத்தத்தை நினைவு கூறு. ஓ, நான் அவரை விசுவாசித்தபடியினாலே எனக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று தானியேல் சாட்சி சொன்னார். இந்த மாதம் நான் டெஸ்டிமனி சொல்றது மாத்திரம் இல்லப்பா, என்னை காண்கிறவர்கள் நீர்தான் இதை செய்தீர் என்று அவர்களுடைய உதடுகள் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியான ஒரு அற்புதம். An outstanding miracle, a supernatural miracle, the miracle which make people witness that he is the only one God, who is the living God. அவர் ஒருவரே கர்த்தர் என்று நிரூபிக்கத்தக்கதாக கண்களை ஏறெடுப்பேன், கைகளை முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, என் தலைமுறை வெட்கப்படுவதில்லை. இந்த சமுதாயத்திற்கு முன்பாக நான் உம்மை விசுவாசித்து உம்மையே நம்பி இருந்தேன் என்பதை இந்த உலகம் கண்டு கொள்ளட்டுமே. எங்களுக்காக அல்லப்பா, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யும். எங்களுக்காக அல்ல, not to prove me but to prove you, prove that my God is a living God. நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கு அல்ல, ஒன்றுமில்லாதவனை உயர்த்தும் உம்முடைய வல்லமையை நிரூபிக்க, பலவீனனை பலவானாக்கி, யாரும் அறியாதவனை அரசனாக்க உம்மாலே கூடும் என்று to prove you are living, you are alive. Expect a miracle. ஆண்டவர்கிட்ட இந்த மாதம் எதிர்பார்த்து, அப்பா நீரே தேவன் என்பதை நிரூபிப்பீராக. அப்படி ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்கப்பா. என் கண்களை நான் ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான்
நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் முகம் வெட்கப்படுவதில்லை. அதிசயங்களை செஞ்சிருங்கப்பா. மனிதனால செய்ய முடியாதத இந்த மாதம் நீங்க செஞ்சு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த மாதம் do what is impossible with man. Do it, Lord. Do what is impossible with man, which is possible with God. Do it, Lord, so that we can stand straight and upright and say that my God is a living God. நீர் உயிரோடு இருப்பதினாலும், நீர் ஜீவன் உள்ளவர் என்பதினாலும், எனக்கு ஜீவன் தந்து இந்த பூமியில் நான் வாழ்கிறதுனாலும், இந்த பூமியில உங்க நாமத்தை தூக்கி பிடிக்க எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்கன்னு சொல்லி யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் தேவ சமூகத்தில் விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதத்திற்காக, உயர்வுக்காக, நன்மைகளுக்காக காத்து கொண்டு எதிர்பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் உம்மை ஆராதிக்கிறபடினாலும், உமக்கு பயந்து நடக்கிறபடினாலும், உம்மை விசுவாசிக்கிறபடினாலும், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இவர்களை தூக்கி எடுப்பீராக. தானியேல் தூக்கி விடப்பட்டான் என்ற வார்த்தையின்படி, யோசேப்பு குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான் என்ற வார்த்தையின்படி, லிஃப்ட் them, Lord. அவங்கள குழியிலிருந்து மட்டும் தூக்கி எடுக்கிறதில்ல, அவர்களை உயர்வான ஸ்தானத்துக்கும் நீங்கள் உயர்த்தணும்னு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இங்கே இணைந்த ஒவ்வொருவரையும் குழியிலிருந்து உயர்த்தி, குகையிலிருந்து உயர்த்தி, சிங்கத்தின் குகையிலிருந்து உயர்த்தி அவர்களை அரியணையின் மேல் அமர செய்யும். Not just rescuing them, but lift them. Yes, Lord. அவர்களை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அவர்களை நீர் உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். இங்கே இணைந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பயங்கள் நீங்கி இருக்கிறதற்காக நன்றி, திகில்கள் நீங்கி இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எங்களுக்கு முன்னாடி நீங்கள் போங்கப்பா, நீங்கள் போங்கப்பா. கோணலான எல்லாவற்றையும் எங்களுக்கு செவ்வையாக்கி இந்த மாதம் முழுவதும் நாங்கள் நடக்க வேண்டிய வழி என்னது என்று எங்களை நீர் போதித்து எங்களை நடத்துங்கப்பா. இந்த மாதம் எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல் உண்மையே நம்பி உமக்கு பின்பாக நடக்கிற அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு பெருக பண்ணித்தார். இந்த மாதம் குறைவுகள் இல்லை, இந்த மாதம் போராட்டங்கள் இல்லை, இந்த மாதம் வியாதிகள் இல்லை, இந்த மாதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் புலம்பல்கள் இல்லை. இந்த மாதம் ஒன்றுக்கும் உடைய பிள்ளைகள் குறைவுபடாமல் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. இது பெண்களுக்கான ஒரு விசேஷித்த வீடியோ. கிட்டத்தட்ட 4 வருஷங்களுக்கு மேலாக ஜூம்ல ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப் என்ற ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் விர்ச்சுவல் மீட்டிங். இது எல்லா புதன்கிழமையும் எவ்ரி வெனஸ்டே 8:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல 8:30 மணிக்கு நமக்கு இந்த மீட்டிங் துவங்கி கொண்டிருக்கு. இதுல அநேக பெண்கள் ஆல்ரெடி இணைந்திருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில மறுரூபங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான காரியத்துல எல்லாவற்றிலும் இந்த கூட்டம்
நிறைய பேருக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்றது தெரிந்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அண்ட் எவ்ரி வெனஸ்டே நிறைய பேர் என்கொயர் பண்ணுறீங்க, இதில் எப்படி கலந்து கொள்ளலாம், எவ்ரி வீக் எங்களுக்கு எப்படி இதுக்கான லிங்க் கிடைக்கும், அதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்போ நடக்குது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், 8:30 மணிக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் புதன்கிழமை. இரண்டாவது இது ஜூமில் நடக்குது, இது வந்து லைவ் மீட்டிங் கிடையாது, இது ஜூமில் நம்ம இணைந்து கொள்ளலாம். மூன்றாவது இதில் எப்படி நாங்கள் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய பயோ இன்ஸ்டாகிராமில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னுடைய பயோவில் ஒரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்ரி வீக் அப்டேட்ஸ் எல்லாத்துக்கு குறித்த அப்டேட் ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப்பை குறிச்சது அந்த சேனலில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருவேளை யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு நம்பர் ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து கால் எல்லாம் பண்ண முடியாது, திஸ் நம்பர் இஸ் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப். ஸோ இந்த நம்பரில் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் எவ்ரி வீக் உங்களுடைய வாட்ஸ்அப்க்கு வருகிற மாதிரி நம்முடைய மீடியா டீம் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ இந்த லிங்க் மூலமா நீங்கள் எல்லா புதன்கிழமையும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் இந்த மீட்டிங்குடைய வீடியோஸை திருப்பியும் நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம், இந்த மீட்டிங் எங்களுக்கு ரொம்ப பிளெஸ்டாக இருந்தது, இதை ஒரு சில பேருக்கு நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் விரும்புகிறோம் அப்படின்னு எங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காக விசேஷமாக பிரின்சி லியோ ராகேஷ் அஃபிஷியல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் எல்லா வாரத்துடைய மெசேஜ் அண்ட் வர்ஷிப், ஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு ப்ரேயர் செஷன் அதில் வைக்கிறோம். அந்த ப்ரேயர் செஷன் நிறைய பேருக்கு ஆல்ரெடி ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ எப்படி நம்ம ஜெபிக்கிறது, ஆவியில் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இதை பற்றின அந்த வீடியோ எவ்ரி மீட்டிங்குடைய வீடியோஸ் வந்து அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அந்த பிரின்சி லியோ ராகேஷ்ன்ற யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் மிஸ் ஆகிட்டாலும் அதில் போய் மீட்டிங்குடைய வீடியோஸை மெசேஜஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஏன்னா எல்லா புதன்கிழமையும் குறைந்தது 10 நபர்களாவது இதில் எப்படி கலந்துக்கலான்ற இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட கேட்குறீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் சபைகளில் எந்த கூட்டமும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி ரிவைவல் விமென்ஸ் ஃபெலோஷிப்பை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. திஸ் மீட்டிங் வில் பி அ கிரேட் பிளெஸிங் ஃபார் யூ. என்ன வயசில் ஜாயின் பண்ணலாம், யங் பீப்புள் ஜாயின் பண்ணலாம்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நீங்கள் பெண்களாக இருந்தால் போதும், கண்டிப்பாக இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணலாம். வயது வரம்பு ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி நிறைய குடும்ப பெண்கள், வாலிப பெண்கள், வயதானவங்க, ஊழியம் செய்கிறவங்கலாம் இதில் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ I warmly welcome you to join Revival Women's Fellowship if you are available and interested. எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் நம்பர்லையும் நாங்கள் உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.